அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான குக்கிங் டிப்ஸு. ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம ட்ராவலிங்க்கு போகும்போது லெமன் சாதம், புளியோதரை இதெல்லாம் நம்ம கட்டி கொண்டு போவோம். அப்படி கொண்டு போகும்போது நமக்கு மறுநாள் வரைக்கும் சில நேரம் இருக்கிறது கிடையாது, சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கும். முதல் காரணம் பக்குவமாக கிண்டாததுனால கெட்டு போகும். ரெண்டாவது காரணம் அந்த வேர்வை தண்ணி உள்ளே வடிகிறதுனால கெட்டு போகும். இப்போ இந்த ரெண்டு காரணத்தையும் நம்ம எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெண்டு டிப்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பழைய சாதத்தில் லெமன் சாதம் கெட்டினாலும் சரி, புளியோதரை கெட்டினாலும் சரி, உங்களுக்கு 2 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாதம் கிண்டும் போது அது சரியான பக்குவத்தில் இருக்கா, நம்ம சரியாக கிண்டியிருக்கோமா, நீங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, உங்கள் விரலில் சாதத்துக்குள்ளே விடும்போது 1 செகண்டுக்கு மேலே அதை வைக்க முடியாத அளவுக்கு சாதம் சூடாக இருக்கணும். அதுதான் பக்குவம். நீங்கள் அந்த பக்குவத்தில் நீங்கள் கிண்டுனீங்கன்னா, பழைய சாதத்தில் நீங்கள் கிண்டினாலும் 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த வேர்வை தண்ணி விழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கிண்டின உனையுமே இதே மாதிரி ஒரு டவல் இல்லைன்னா ஒரு காட்டன் ஷால் எதாக இருந்தாலும் நீங்கள் மேலே மூடி, அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுருங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்வை தண்ணி உள்ளே விழுகாது, கெட்டு போகாமலும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். முட்டை வேக வச்சு நம்ம உரிக்கும் போது பாதி முட்டை சில நேரம் அந்த ஓட்லையே ஒட்டிக்கிறோம். நிறைய நேரம் நமக்கு முட்டை அதுலேயே வேஸ்ட் ஆயிரும். இந்த டிப்ஸில் நம்ம எப்படி ஓட்டில் இருந்து ஈஸியாக ஒட்டாமல் உரிக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கை உப்பு எடுத்துக்கோங்க. முட்டை வேக வைக்கிற தண்ணியில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. உடனே முட்டையை வெளியே எடுத்துடாதீங்க. ஆறுனதுக்கு அப்புறமேலு நீங்கள் முட்டையை உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடு தனியாகவும் முட்டை தனியாகவும் அழகாக பிரிஞ்சு வரும். பாருங்க, கொஞ்சம் கூட முட்டையில ஓடு ஒட்டாம எவ்வளோ அழகா தனியாக கலண்டு வருதுன்னு. உங்களுக்காண்டி இன்னொரு முட்டையை நான் உரிச்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ ஈஸியாக அது கலண்டு வருது அப்படின்னு. நீங்களும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பட்டர் எடுக்கும் போது அந்த இடம் பூராமே நாஸ்தி ஆயிரும். நம்ம அதை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நீங்கள் இந்த ரெண்டே டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டர் எடுக்கிறது அவ்வளோ சுலபமாக இருக்கும். அந்த 2 டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னா, நம்ம பட்டர் எடுக்கிறதுக்கு பாலாடை சேகரித்து வச்சுருப்போம் இல்லையா, அதை ஒரு நாளைக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சிடணும். அது கொஞ்சம் புளிக்கணும். புளிச்சதுக்கு அப்புறமேல நம்ம பட்டர் எடுத்தோம்னா மட்டும்தான் நமக்கு சீக்கிரமாக வரும். இல்லைன்னா க்ரீம் மாதிரி ஆயிரும். பட்டர் எடுக்கிற டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அதனால ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா புளிக்க வச்சிருங்க. புளிக்க வச்சதுக்கு அப்புறமேல நீங்கள் பட்டர் எடுத்தீங்க அப்படின்னா பட்டர் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம மசாலா அரைக்கிற மாதிரி பாலாடையை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேல அரைக்கக்கூடாது. அப்படி அரைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது க்ரீம் ஆயிரும். பட்டர் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதனால நம்ம பல்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 10 பல்ஸ் கொடுத்தீங்கன்னாவே பாலாடை சூப்பராக திரண்டு வந்துடும் பட்டராக. பாருங்கள் எப்படி அழகாக திரண்டு வந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு நீங்கள் தண்ணின்னு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றினா போதும். அதிக தண்ணி ஊற்ற வேண்டாம், இது வெளியிலே தெரிக்காது. பாலாடை லேசாக திரண்டு வந்ததுக்கு அப்புறமேல நீங்கள் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேல ஒரு 4-5 பல்ஸ் கொடுங்க. நீங்கள் பல்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும், நீங்கள் அரைச்சிடக்கூடாது. அரைச்சிங்கன்னா பாலாடை க்ரீமாக மாறிடும். பட்டராக திரண்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். பட்டர் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பட்டர் நெய் எப்படி ஈஸியாக எடுக்கலான்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறதா, சாம்பார் செய்யும் போது சில நேரம் சாம்பார் தண்ணி ஆயிரும். அப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக எப்படி சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் சாம்பாருடைய அளவை பொறுத்து கடலை மாவுடைய அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாம்பாரில் ஊற்றும் போது அங்கங்கே இருக்கும். அதனால நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாரில் ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாம்பாரை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்த உடனேயுமே அது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கெட்டியாக ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நமக்கு இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் வந்து திக்காயிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். கார்ன் உரிக்கிற ஈஸி மெத்தட் தெரியாததுனால தான் நம்ம கடைகள்லையே வாங்கி மசாலா கார்ன்லாம் சாப்பிட்றோம். அது ஹைஜீனிக்காகவும் இருக்காது, அது ப்ரிசர்வேஷனும் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக உரிக்கிற மெத்தடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இனி வீட்டிலையே கார்ன் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபஸ்ட்டு லைனை மட்டும், ஒரே ஒரு லைனை மட்டும் நான் எடுத்து விடுற மாதிரி லேசாக எடுத்து விடுங்க. அந்த ஒரு லைன் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு ஸ்பூன் தேவைப்படும். அடுத்து நம்ம கைகளாலேயே ஈஸியாக வந்து உரிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உரிக்க வருது அப்படின்னு. அவ்வளோதான், நம்ம எல்லா கார்னையுமே இதே மாதிரி உரிச்சிடலாம். இது உரிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் நமக்கு செலவாகும். இது எல்லாத்தையுமே நல்லா உரித்து இப்போ ஸ்டீம் பண்ணிடலாம். ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமேலு அதில் கொஞ்சமாக பட்டர், பெப்பர், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், விருப்பப்பட்டீங்கன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மசாலா கார்ன் ரெடி. இதை நீங்கள் விருப்பப்படுற மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பசங்களுக்கு இது ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியாக. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு சாம்பார் நம்ம செய்யும் போது அதில் ஒரு விழுவிழுப்பு தன்மை இருக்கும். அதனால நமக்கு அதை சாப்பிட்றதுக்கு விருப்பமே இருக்காது. அந்த மாதிரி விழுவிழுப்பு இல்லாமல் நம்மளுக்கு சாம்பார் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் பாசிப்பருப்பு நமக்கு எவ்வளவு சாம்பாருக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவு வறுக்கணும் அப்படின்னா அதோடைய கலர் லேசாக சேஞ்ச் ஆகணும், நல்லா ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறமேல நம்ம வந்து சாம்பார் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம சாம்பார் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு வாசனையான ஒரு சாம்பார் நமக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாத டயத்தில், ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக இருக்கிற டயத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காவை ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். உடைச்ச தேங்காவை அந்த தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு, அந்த தேங்காய் வெளியில் தெரியக்கூடாது, தேங்காய் உள்ளேயே இருக்கணும், மூழ்கி இருக்கணும். அந்த மாதிரி தேங்காவை நீங்கள் உள்ளே அமிழ்த்தி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வந்து தேங்காவை இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனிக்கணும். டெய்லி மட்டும் அந்த தண்ணியை நம்ம மாற்றிட்டு புது தண்ணியில் அந்த தேங்காவை போட்டு வைக்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு வாரம் வரைக்கும் இந்த தேங்காய் கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம கடலை வாங்கணும் அப்படின்னா அதோடைய தோலை வந்து நீக்கும் போது நம்ம அந்த இடத்தையே ஸ்பாயில் பண்ணிடுவோம். அந்த இடம் பூராமே அது ஆயிரும். அதை க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அந்த வேலையை சுலபமாக்குறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலையுடைய தோலை நீக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது அது தோல் தனியாக கடலை தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் வடிகட்டுறதுக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே இப்படி ஒரு கரண்டி இருக்கும். அதில் நம்ம வந்து கடலையை கொட்டி அதை நம்ம ஜல்லடை சலிக்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம சலிச்சோம்னா தோல் தனியாக கடலை தனியாக அழகாக வந்து பிரிஞ்சு வந்துடும். தோல் எங்கேயுமே சிதறாமல் இதே பிளேட்லேயே இருக்கும். நமக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுகளுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஷேர் பண்ண டிப்ஸ்லேயே உங்களுக்கு எந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.